கனடாவின் பிங்கரிங் பகுதியில் சம்பவித்த கோர விபத்தில் ஆபத்தான நிலையில் தாயும் பிள்ளையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 401 நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒரு வயது குழந்தை உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் 2:20 மணியளவில் 401 நெடுஞ்சாலையின் கிழக்கு நோக்கிய பாதையில் ப்ரோக் ரோட் அருகே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தாய் ஒருவர் தனது ஒரு வயது குழந்தையை காரின் பின் இருக்கையில் அமர வைத்து வாகனம் செலுத்தி சென்றுள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் நெடுஞ்சாலையின் தடுப்பு சுவரில் பலமாக மோதியுள்ளது. விபத்தின் தீவிரத்தால் காரின் அனைத்து பகுதிகளும் கடுமையாக சேதமடைந்து உருக்குலைந்து போயின. விபத்து நடந்த இடத்திற்கு முதலுதவி குழுவினர் விரைந்தபோது குழந்தை சுய நினைவின்றி இருந்துள்ளது. ஆபத்தான நிலையில் இருந்த குழந்தை உடனடியாக விமான ஆம்புலன்ஸ் மூலமாக டொரண்டோவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆரம்பத்தில் குழந்தையின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்த போதிலும் தற்போது குழந்தை சீரான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் பிந்தைய அறிவிப்பில் உறுதிப்படுத்தினர். குழந்தைக்கு நேர்ந்த விபத்தால் தாய் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அவரும் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.